ஆக்சுவலா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சினிமா தியேட்டர் சீட் புக்கிங் கான்செப்ட்ட வந்து பார்க்க போறோம். சீட் புக்கிங் கான்செப்ட் ஓகேங்களா? என்ன யூஸ் பண்ணி அப்படின்னா, சி ப்ரோகிராமிங் யூஸ் பண்ணி, அதில என்ன கான்செப்ட்லாம் யூஸ் பண்ண போறோம்னா, ஆர்டினரி கான்செப்ட். ஒரு ஆர்டினரி இஃப்பு, ஃபாரு, அப்புறம் ஸ்விட்ச்சு, தென் கேரக்டரு ஆஸ்கி வேல்யூ யூஸ் பண்ணி, ஸோ கேரக்டர்னுடைய ஆஸ்கி வேல்யூ யூஸ் பண்ணி சம் ப்ராசஸ் நம்ம பண்ணுவோம். அரே வந்து யூஸ் பண்ணிக்க போறோம். சீட் அரேஞ்ச்மென்ட்க்கு. அதாவது ஒரு 1 டூ ஒரு 15 எவ்வளோ கிராஸ் 5 கிராஸ் 5 இல்லாட்டி ஆ 7 கிராஸ் 5 இந்த மாரி ரேஞ்சில நம்ம வந்து சீட் புக்கிங் கான்செப்ட் வந்து நம்ம பண்ண போறோம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான வே. ஜஸ்ட் ஒரு பேசிக் சி ப்ரோகிராமிங் கான்செப்ட் வச்சு நம்ம இத ட்ரை பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கேரக்டர் வந்து நம்ம எல்லா கேரக்டர் அதாவது ஆஸ்கி வந்து 256 ஆஸ்கி கோட் டோட்டலா இருக்குது. ஸோ இதில வந்து நம்ம இந்த 256 ஆஸ்கி கோடுக்கும் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கு? நம்ம தியேட்டர்ல வந்து இப்போ புக்கிங் ஆன ஷீட்டு, அப்புறம் புக் ஆகாத சீட்ஸ நம்ம எந்த மாரி ஒரு கேரக்டர்ஸ்ல காட்டலாம் அப்படின்றத நம்ம நோட் பண்ணி, எல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம பண்ணோம்னா கரெக்ட்டா இருக்கும். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் கம்பைலர் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு, இப்போ ஆல்ட் என்டர் குடுத்துட்டோம்னா ஃபுல் ஸ்க்ரீன் வந்துரும். ஸோ இது வந்து ஒரு பழைய கம்பைலர். சாரி ஸ்டார்ட்டிங்ல யூஸ் பண்ணது இதுதான். ஒரு விண்டோஸ் பேஸ்டா இல்லாம, ஒரு டாஸ் பேஸ்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல கூட இந்த ஐடி ஒர்க் ஆகும். ஐடின்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மென்ட்ன்னு சொல்லுவோம். இதில சியும் ரன் பண்ணிக்கலாம், சி ப்ளஸ் ப்ளஸும் ரன் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. இப்போ நம்ம தியேட்டர் புக்கிங் கான்செப்ட் போறதுக்கு முன்னாடி, கேரக்டர்ல எந்த மாரி ஆஸ்கி வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்குது, அத இன்க்ரீஸ் பண்ணா எப்படி இருக்கும்? அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு, கிட்டத்தட்ட ஆஸ்கி வேல்யூ பொறுத்தவரைக்கும் 256 ஆஸ்கி கோடு இருக்குது. ஸோ இதில வந்து மேக்ஸிமம் நம்ம டிஸ்ப்ளே பண்ணக்கூடிய லெட்டர்ஸ்லாம் என்னென்ன இருக்கு? இப்ப ஏ டூ இசட் இருக்கு. ஏ டூ இசட் லெட்டர்ஸ் இருக்கு. ஏ டூ இசட் லெட்டர்ஸ் எல்லாமே அந்த 250 ஆஸ்கி கோடு இருக்கும் ஒவ்வொன்னுக்கும். கேப்பிட்டல் லெட்டர் ஏக்குன்னா 65, ஸ்மா கேப்பிட்டல் லெட்டர் பிக்கு வந்து 66 அப்படியே கேப்பிட்டல் லெட்டர் இசட்டுக்கு வந்து 90 வரைக்கும் வரும். அது மாரி ஸ்மால் லெட்டர் ஏக்கு 97, ஸ்மால் லெட்டர் பினா 98. ஒவ்வொன்னையும் நேரடியா ஸ்டோர் பண்ணாம, ஒரு இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் பண்றதுல ஒரு ஸ்டாண்டர்ட் கோடு உலகம் ஃபுல்லா வேணுன்றதுனால ஆரம்பத்துல உருவாக்கப்பட்ட கோடு தான் இந்த ஆஸ்கி கோடு. அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். அது யார் அத உருவாக்குனாங்கன்றது அந்த நேம்ல இருக்கு. ஸோ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோடு. அப்பவே இத உருவாக்கிட்டாங்க. இப்ப பல லாங்குவேஜஸ் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? வேர்ல்டு ஃபுல்லா. ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படுது. அதே மாரி எந்த சிஸ்டம் டிசைன் பண்ணாலுமே, ஒரு ஃபார்மேட் எப்படி யூனிஃபார்மா ஃபாலோ பண்ணாங்க. இப்ப நான் ஒரு டெக்ஸ்ட் ஒரு மெயில் பண்றேன் அப்படின்னா, அது எந்த ஒரு ஹார்ட்வேரா இருந்தாலும் ஒரே மாரி கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டே வந்து பில்ட் பண்ணும்போதே ரொம்ப ஸ்டாண்டர்டா வந்து எல்லா விஷயத்துலயும் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. அப்படி ஒரு விஷயம். அந்த இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் பண்றதுல ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கணுன்றதுக்காக தான், இப்ப கேப்பிட்டல் லெட்டர் ஏ அப்படின்னாலே 65 தான் கோடு. எந்த ஒரு டைப் ஆஃப் கம்ப்யூட்டரா இருந்தாலும் சரி. ஸோ ஆஸ்கி வேல்யூ பொறுத்தவரைக்கும் கேப்பிட்டல் லெட்டர் பின்னா 66. இத மாரி இசட் வரைக்கும் 90 வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஆரம்பத்துல வெறும் இங்கிலீஷ் மட்டும் இருந்ததுனால, கம்ப்யூட்டர் டெவலப்மெண்ட்ல இங்கிலீஷ் மட்டும் இருந்ததுனால, ஆஸ்கி கோட் போதுமான அளவு இருந்தது. இப்போ கேப்பிட்டல் லெட்டர் ஏக்கு 65, கேப்பிட்டல் லெட்டர் பிக்கு 66, அப்புறம் இந்த மாரி ஸ்மால் லெட்டர்ஸ்க்கு ஒரு 26, இது ஒரு 26, இது ஒரு 26. டோட்டலா ஒரு 58, 58 லெட்டர்ஸ் போக, பிறகு பிளஸ்க்கு தனியா, அது மாரி மைனஸ், சப்ட்ராக்ஷன் ஒவ்வொரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்க்கும் ஒரு ஒரு ஆஸ்கி வேல்யூ அசைன் ஆக ஆரம்பிச்சது. இப்படிமா எல்லாத்துக்கும் போக ஒரு எல்லா லெட்டர்ஸும் போக கிட்டத்தட்ட 150 தான் இருக்கும். ரிமைனிங் இன்னும் ஸ்டில் நமக்கு இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் சிம்பல்ஸ்லாம் குடுத்துருப்பாங்க. அத வந்து நம்ம நம்ம எங்க தேவையோ, ஒரு டிசைன்ஸ்க்கு, ஒரு மெனு கிரியேஷன்ஸ்க்கு, இப்ப இந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா 2 லைன் இருக்க மாரி இருக்கும். இது ஒரு லெட்டர். இதுக்கு ஒரு ஆஸ்கி கோடு போட்டா அந்த லெட்டர் நம்மளும் உருவாக்கலாம், நம்ம ப்ரோகிராமிங்ல. அது மாரி இந்த கார்னர்ல பார்த்தீங்கன்னா, இந்த இந்த கார்னர்ல
ஒரு 2 லைன் வந்து எல் ஷேப்ல இருக்க மாரி இருக்கு. இங்கேயும் எல் ஷேப் வந்து தலைகீழா இருக்க மாரி இருக்கும். அதேமாரி இந்த கார்னர். இப்படி ஒவ்வொரு லெட்டருக்கும் ஆஸ்கி வேல்யூ இருக்கு. அத வச்சு தான் நமக்கு இந்த மாரி ஒரு மெனு மாரி ஒரு ஃபார்மேஷன்லாம் உண்டாக்குறாங்க. இது மாரி நம்ம வந்து நம்மளோட ஸ் சினிமா தியேட்டர் புக்கிங் கான்செப்ட்ல எந்த மாரி உருவாக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆஸ்கி வேல்யூ முதல்ல நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ வந்து இதுவரைக்கும் நீங்க நம்பர் ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க. 12, 13, 14 இந்த மாரி ஏதாவது நம்பர் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, இன்ட் N1, N2 அந்த மாரி போட்டிருப்பீங்க. இப்ப நான் லெட்டர் ஸ்டோர் பண்ணணும். ஏன்ற லெட்டர், பீன்ற லெட்டர் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதனால சார் அதாவது கேரக்டர். ஸோ கேர் அப்படின்ற ஒரு லெட்டர் நான் உருவாக்குறேன். சிஹெச் அப்படின்னு. இந்த சிஹெச்ல நான் கேபிட்டல் லெட்டர் ஏ போட்டாலும் எனக்கு என்னதான் இருக்கும் உள்ள அப்படின்னா 65 தான் இருக்கும். எப்படி நான் இத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நான் இப்போ உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். பிரிண்ட் ஆஃப்ல the letter is in CH. அது letter in CH is variable is என்ன இருக்கும். அதுல ஒரு லெட்டர் இருக்கு இல்லையா? ஸோ பெர்சன்டேஜ் சி ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் என்ன யூஸ் பண்ண போறோம்? பெர்சன்டேஜ் சி கேரக்டர்ன்றனால 2 என்டர் கொடுத்துட்டு, காமா இந்த சிஹெச் பிரிண்ட் பண்றோம். ஸோ ஒண்ணும் இல்ல. சிஹெச்னுடைய அந்த வேல்யூவ நான் பிரிண்ட் பண்றேன். என்ன யூஸ் பண்ணி? பெர்சன்டேஜ் சி யூஸ் பண்ணி. ஸோ இப்ப நம்ம ரன் பண்ணா என்ன கிடைக்கும்? எனக்கு ஏன்ற லெட்டர் இருக்கணும். பாருங்க. சேவ் பண்ணிக்கலாம். டாட் சின்னு சேவ் பண்ணியாச்சு. ரன் பண்ண கம்பைல் பண்ணிட்டு நீங்க ரன் பண்ணலாம். நேரடியா ரன் பண்ணாலும் கம்பைல் ஆயிட்டு தான் ரன் ஆகும். கம்பைல் ஆகும்போது உங்களுக்கு சின்டாக்ஸ் எரர் எதுவும் இருந்தாலும், என்ன இருந்தாலும் உங்களுக்கு ஷோ பண்ணும். நம்ம அத கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ நேரடியா ரன் பண்ணாலும் உங்களுக்கு கம்பைல் ஆயிட்டு தான் ரன் ஆகும். பார்த்தீங்களா? the letter is in சாரி the letter in ch வேரியபிள் இஸ் ஏ அப்படின்னு வந்துச்சு. அப்போ அந்த சிஹெச்ல ஏ தான் இருக்கு. ஓகே. இதுல நீங்க 65 இருக்குன்னு சொன்னோமே நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ அப்ப 65யும் இருக்குது. அதுதான் கன்வெர்ட் ஆயி நமக்கு ஏன்னு தெரியுது. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஆஸ்கி வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ த ஆஸ்கி கோட் ஆஃப் சிஹெச் வேல்யூ இஸ் இப்ப பாருங்க பெர்சன்டேஜ் சி போடாம அதே லெட்டர நான் என்ன பண்ண போறேன்னா, பெர்சன்டேஜ் டி போட்டு இன்டிஜர் ரேஞ்ச். ஸோ ஒரு நம்பரா பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். இப்ப பாருங்க. சேவ் பண்ணிட்டு அகைன் ரன் பண்ணுவோம். இப்ப பாருங்க. மேல இருக்கிறது பழைய அவுட்புட். 2வது 3 லைன்ல இருந்து பாருங்க. the letter is in A. the letter in CH variable is A. the ASCII code of CH value is 65. வந்துச்சா? ஸோ இது ஒரு இன்டீஜர் மாரி தான் ஆக்ட் பண்ணும். எப்படி ஆக்ட் பண்ணுது பாருங்க. நான் வந்து CH பிளஸ் பிளஸ் அப்படின்னு பண்ணிட்டு, இப்போ printfல என்ன லெட்டர் இருக்குன்றத நேரடியா பிரிண்ட் பண்ணிடுவோம். ஸோ பெர்சன்டேஜ் சி ஈக்குவல் டு பெர்சன்டேஜ் டி. ஸோ ஒரு என்டர். ஸோ பெர்சன்டேஜ் சியாவும் சிஹெச் பிரிண்ட் பண்ணுறேன். பெர்சன்டேஜ் டியாவும் அதே இதை தான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஆனால் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும்? 65, 66 ஆகுமா? 66க்கு ஆஸ்கி வேல்யூ பி. அந்த வேல்யூ டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். கிளியர் ஸ்க்ரீன் எப்போ கொடுக்கணும்? முதல்ல வேரியபிள் மெமரி அலோகேஷன் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் கிளியர் ஸ்க்ரீன் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களா? ஸோ 65ன்னு முதல்ல இருந்திருக்கு. இப்போ பாருங்க பீன்ற லெட்டரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா ஆஸ்கி வேல்யூ 66 இருக்கு. அப்ப கேரக்டரவே நீங்க என்ன பண்ணலாம்? இன்டிஜராவும் யூஸ் பண்ணிக்கலாம். இத யூஸ் பண்ணி நான் ஃபார் லூப்ல எல்லா லெட்டர்ஸையும் நான் டிஸ்ப்ளே பண்றதுக்கு ட்ரை பண்ண போறேன். ஸோ நமக்கு இது தேவையில்ல. இதெல்லாம் தேவையில்லையா அதெல்லாம் கமெண்ட் போட்டுருவோம். இதெல்லாம் ஜஸ்ட் ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்கு தான் நம்ம பண்ணோம். ஸோ இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ நம்ம தேவையில்ல. சிஹெச் ஈக்குவல் டு ஏன்றது தேவையில்ல. இப்போ ஃபார் லூப். ஃபார் லூப்புக்கு நம்ம என்ன போடுவோம் ஜென்ரல் ஐ போடுவோம் இல்லையா? இன்ட் ஐ. நமக்கு ஒரு இன்டீஜர் வேரியபிள் 1லேருந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் மாதிரி வேணும் கவுண்டிங்க்கு. ஏன்னா ஃபார்னாலே நம்பர் ஆஃப் டைம்ஸ் தானே. அப்போ நான் சிஹெச்ஏ இன்டீஜராக இருக்கிறதுனால சிஹெச்னுடைய வேல்யூவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எதுலேருந்து யூஸ் பண்ண போகிறேன்னா சிஹெச் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி
சிஹெச் மேபி 1லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். லெஸ் தேன் 256 சாரி 55 இந்த லெட்டர் வரைக்கும். சிஹெச் ப்ளஸ் ப்ளஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதே பிரிண்ட்எஃப்ல முதல்ல அந்த லெட்டர் %C ஈக்குவல் டு போட்டுப்போம். %D ஒரு டேப். சிஹெச் கமா சிஹெச். ஸோ அதே தான் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டேப் போட்டிருக்கேன் நீட்டாக அலைன்மெண்ட் ஆகட்டும்னு. ஸ்க்ரீனை கிளியர் பண்ணவும் என்னோட ஃபார் லூப்பை ரன் பண்ணி 0லேருந்து 255 வரைக்கும் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இதில் என்ன பிரச்சனை ஆகும்னா சிஹெச் 0லேருந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு வரும்போது 227க்கு அப்புறம் 228 வராது. என்ன ஆகும் அப்படின்னா மைனஸில் போயிடும். -128 சாரி ப்ளஸ் 127க்கு அப்புறம் -128 -127 இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகி ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு லூப் வந்து சுற்றிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து அன்சைன்ட் இன்டிஜராக மாற்றணும். அன்சைன்ட் இன்டிஜராக மாற்றும்போது அந்த 127க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக 128 129 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் இங்கே வந்து அன்சைன்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அன்சைன்டு கேர். ஸோ 254 அப்படின்னு உள்ள வரும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டு திரும்ப 255னா லெஸ் தேன் இருக்கா? ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொட்டேட் ஆச்சுன்னா நம்ம திரும்ப ஓப்பன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ எப்பவுமே சேவ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குது. ஸோ 254 வரைக்கும். ஸோ 0லேருந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம். மேலே நம்பர்ஸ் தான். நம்ம ஒரு லெட்டர்ஸையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு கேரக்டர். இதில் 176 மவுஸ் நம்ம மூவ் பண்ண முடியாது இங்கே. ஸோ அதனால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 176 முதல்ல லெட்டர் அதுக்கப்புறம் இது. அதாவது அதனுடைய ஆஸ்கி வேல்யூ. 176னுடையது பாருங்களேன். ஒரு மாதிரி டாட் டாட்டாக இருக்குது. இதே 177 அதை விட ஜாஸ்தி டாட் இருக்குது. 178 கம்ப்ளீட்டாக டாட்டாக இருக்குது. இன்னொன்று 219 பாருங்கள். 219 நமக்கு என்ன இருக்குது? கம்ப்ளீட் பிளாக் ஆன மாதிரி இருக்குது. அப்போ 176ஐயும் 219ஐயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 176 அப்படின்றத புக் இல்லாததாகவும் 219ன்றது புக்கான ஷீட்டாகவும் நம்ம காட்ட முடியும். அது மாதிரி நான் சொன்னேன் இல்லையா எல் அந்த மாதிரி ஷேப் 200க்கு பாருங்கள் எல் ஷேப் இருக்கு பாருங்கள் 200க்கு இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் நோட்டில். இந்த ஆஸ்கி வேல்யூ நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தியேட்டர் புக்கிங் கான்செப்ட் நம்ம பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நம்ம கோடு என்ன தேவை? 176ம் 219ம் நமக்கு தேவைப்படும். ஓகே, நான் என்ட்ரு தட்டிடுறேன். ஸோ இதுதான் ப்ரோக்ராம். ஸோ இதையும் நீங்கள் ரன் பண்ணி ஒவ்வொன்றையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து தியேட்டர் புக்கிங் கான்செப்ட்டுக்கு நம்ம போயிடலாம். இப்போ ஓரளவு நமக்கு தெரிஞ்சு போச்சு. நமக்கு என்ன லெட்டர் தேவை? ஆக்சுவலாக 176 இது வந்து புக் நாட் புக்டும். 219 அப்படின்றது வந்து புக்டும் புக்காக இருக்கிறத நம்ம காட்ட போகிறோம். ஓகே, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதலே ப்ரோக்ராம் வந்து பர்ஃபெக்டாக எழுதணும்லாம் இல்லை. நம்ம தலையை சுற்றி முக்க தொட்டு எழுதுகிற மாதிரி கூட சுற்றி சுற்றி எழுதிட்டு நம்ம ப்ராக்டிஸ் ஆக ஆக அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே கூட வந்தால் நல்ல ஒரு ப்ரோக்ராமிங் ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து தியேட்டர் அப்படின்னு சேவ் பண்ணிக்கலாம். theatre.c அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கேன். F5 ப்ரெஸ் பண்ணால் ஃபுல் ஸ்க்ரீன் வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம தியேட்டர் கான்செப்ட்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஒன்று 2 டைமென்ஷனல் அரே ஆர் 1 டைமென்ஷனல் அரே யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து 2 டைமென்ஷனல் அரே கூட யூஸ் பண்ணுவோம். ஈஸியாக இருக்கும். நம்ம இப்படி தான் பண்ணணும்லாம் கிடையாது. இது ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் வே. நீங்கள் இன்னும் ஸ்மார்ட்டாக இன்னும் கிரிப்பாக எழுதணுன்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வேறு கான்செப்ட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம்.
ஸோ நான் இது பேசிக்லேருந்து அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் கொஞ்சம் பேசிக்காக இருக்கிறவங்களுக்கும் புரிகிற மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி கூட நம்ம எழுதலாம். இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. நமக்கு வேறு ஐடியா இருந்ததுன்னா அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம மெயின் வரைக்கும் ஓப்பன் பண்ணியாச்சு. லாஸ்ட் வெயிட் பண்ணுறதுக்காக கெட்சிஹெச் இப்போதைக்கு போட்டிருக்கோம். இப்போ நமக்கு மெயின் எய்ம் என்ன? முதல்ல வந்து என்னோட ஷீட்டை வந்து நான் காட்டணும். சீட்டு ஜஸ்ட் ஒரு தியேட்டர் மாதிரி காட்டி ஒரு சிம்பிளாக ஒரு கான்செப்ட் நான் காட்டணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் ஆஃபில் முதல்ல ஒரு ஹெட்டிங் மாதிரி கூட நம்ம கொடுக்கலாம். ஒரு ஒரு பர்டிகுலராக ஒரு முதல்ல சிம்பிளாக ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஏதாவது ஒரு ஆல்ஃபா தேட்டா அந்த மாதிரி கொண்டு இருக்கலாம். ஸ்லாஷியன் கொஞ்சம் பொறுமையாக ஆரம்பத்தில் ஒர்க் பண்ணி பார்த்தோன்னா பிறகு அதுக்கப்புறம் நிறையா உங்களுக்கு தெரிஞ்சிடும். டிஜிட்டல் தேட்டா சும்மா ஏதாவது ஒன்று போட்டுக்கணும். ஆர் வெப் தேட்டா அந்த மாதிரி. ஸோ பிரிண்ட் ஆஃப் காப்பி பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம். சம்டைம் அதை விட நம்ம ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே இப்போ இது பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஒரு சீட்டு மாதிரி காட்டிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பைப்லைன் போடணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ வந்து சீட்டு வந்து ஒரு 7x5 அந்த மாதிரி போடலான்னு நினைக்கிறோம். அப்போ முதல்ல எனக்கு வந்து அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேணும். சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ அப்போது நான் இன்டீஜரில் வைக்காம நான் என்ன பண்ண போகிறோம் கேரக்டரில் வச்சு பார்க்கலாம். ஸோ கேர் அந்த சீட்ஸ் 2 டைமென்ஷனல் அரே நான் என்ன கான்செப்ட் சொன்னோம் கண்டிப்பாக எனக்கு ஐஜே தேவைப்படலாம். இங்கே வந்து 7x7 5 ரூஸ் இருக்க மாதிரி. ஓகே 7x5 எல்லாத்துலேயுமே நான் வந்து இனிஷியலாக எனக்கு சீட் வந்து எனக்கு ஒவ்வொரு லெட்டராக கொடுக்கணுன்னா நான் என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்றா எனக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா இனிஷியலைசேஷன் பண்ண வேண்டியிருக்கும். நான் மொத்தமாக எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வேல்யூ 176 அப்படின்றத ஸ்டோர் பண்ணுற மாதிரி நான் பண்ணிடுறேன். ஸோ அப்போது 176 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி ஸ்டோர் ஆகிடும். இல்லாட்டி 0 கொடுத்துடலாம். எது வேணுமோ நம்ம செட்டப் பண்ணிக்கலாம். 0 டிஸ்பிளே ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்குள்ள விருப்பப்படி நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஃபார் இப்போ i is equal to 0, i less than 7 ஏன்னா 7 rows அதுக்கப்புறம் 7 columns. ஸோ ஃபாருக்குள்ள நெஸ்டட் ஃபார் யூஸ் பண்ணுறேன் 2 டைமென்ஷனல் அரேன்றதுனால ஐனுடைய ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஜே கம்ப்ளீட்டாக ரன் ஆகும். ஸோ ஜே வந்து 5 வரைக்கும் இது காலம்க்கு. இப்போ உள்ளுக்குள்ள ஐஜேன்னு ஆக்சஸ் பண்ணோன்னா எனக்கு 0,0 0,1 0,2 0,3 0,4 0,5 அப்படி வரும். அகைன் அதுக்கப்புறம் ஐ இன்க்ரீஸ் ஆகிட்டு 1,0 1,2 1, அந்த மாதிரி 5 காலம் 7 rows வரும். ஸோ பிரிண்ட் ஆஃபில் அந்த பர்டிகுலர் லெட்டரை நான் கேரக்டர் தானே நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் 76 எனக்கு கேரக்டராக தான் வரணும். ஸோ %C கொஞ்சம் கேப் போடுறதுக்காக நான் டேப் கொடுக்குறேன். ஸோ 7 டேப்னா கீழே ஃபோல்ட் ஆகுது அப்படின்னா இப்படி கொடுக்காம நீங்கள் வந்து ஃபிக்ஸடாக எனக்கு வந்து 5C எனக்கு எப்பயுமே 5 ஸ்பேஸ் எடுத்துக்கோ இல்லாட்டி ஒரு 6 ஸ்பேஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸடு ஸ்பேஸ்க்கு நம்ம கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். முதல்ல எப்படியாவது கொடுத்து பார்ப்போம் எந்த மாதிரி இருக்குன்னு. ஸோ சீட்ஸ் ஆஃப் இங்கே ஐ ஜே எல்லா லெட்டர்ஸையும் நான் ஒன்றா பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் லுக் முடிஞ்சதுக்கப்புறம் ஜே ஃபார் லுக் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு என்ட்ரு கொடுக்கணும். ஸோ அப்போ ஸ்லாஷியன் இதுக்கப்புறம் ஜஸ்ட்டு பிரிண்ட் ஆஃபில் என்டர் யுவர் சீட் டு புக் அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு சும்மா ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி கொடுக்கும். சீட் நம்பர் புக்
ஸோ ஒரு சிம்பிளான இங்கிலீஷ்ல தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இப்ப பாருங்களேன், ஒரே ஒரு இதுதான் இருக்கு. ஏன்னா நம்ம 2 டைமென்ஷனல் அரே குடுத்ததுனால அப்படி இருக்கு. ஆ எனக்கு எல்லாத்துலயும் 176 வரணும்னா 176, 176ன்னு அந்த 7 டைம்ஸ் குடுக்க வேண்டியிருக்கும். இல்லன்னா நம்ம வந்து அ ரிமைனிங் என்ன ஆகும்னா, நம்ம கம்மியா குடுத்தோம் அப்படின்னா, ரிமைனிங் 0வால ஃபில் ஆயிடும். இப்ப நம்ம எக்ஸாம்பிள் நான் 176 குடுக்குறேன். இப்போ நான் வந்து இங்க பிரிண்ட் பண்ணியிருக்கேன். என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்காக நம்பர் பெர்சன்டேஜ் டில பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஒரு இதில தான் 176 இருக்கும். மத்தெல்லாம் ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு 0வால ஃபில் ஆயிரும். பார்த்தீங்களா? 0வால ஃபில் ஆயிருக்கு. ஸோ ஸ்க்ரீன கிளியர் பண்ணணும் எவ்ரி டைம். சிஎல்ஆர், எஸ்சிஆர். ஓகே. ஸோ இப்ப ரன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களா? ஸோ வந்து எனக்கு தியேட்டர் வந்து நான் நெனச்ச மாரி 7x5ல இருக்குது. நல்ல கேப்பா நல்லா இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது மாரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிருவோம். அதுக்கு முன்னாடி இந்த 176ன்றது எல்லா இடத்துலயும் வரும். அப்ப நான் என்ன பண்ணணும்? இதே ஃபார் லூப்ப நான் திரும்ப எழுதி அகைன் இந்த ஃபார் லூப் இருக்கு இல்லையா? இது வந்து எனக்கு திரும்ப அகைன் வேணும். ஸோ நான் காப்பி பண்ணிட்டு அகைன் இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இங்க வந்து பிரிண்ட்எஃப்க்கு பதிலா ஐஜேல நானே மேனுவலா என்ன பண்றேன்? 176 அப்படின்ற கோட நான் சேவ் பண்ணிடுறேன். இது தேவையில்ல. ஸோ இப்போ வந்து நான் வந்து 176 அப்படின்ற ஒரு கோட்னால, அதாவது எம்ப்டி சீட்ட டினோட் பண்றதுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த லூப்ப யூஸ் பண்ணி, நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி என்னோட அரேயினுடைய 2 டைமென்ஷனல் அரேல நான் ஃபில் அப் பண்ணிட்டேன். ஃபில் அப் பண்ணிட்டு, அத வந்து இப்ப நான் டிஸ்ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஃபில் ஆயிருக்கா அப்படின்னு. கொஞ்சம் கேப் விடுறதுக்காக பெர்சன்டேஜ் 60 குடுத்துருக்கேன். 3 டிஜிட்னாலும், 4 டிஜிட்னாலும் எனக்கு 6 டிஜிட்ஸ் மொத்தம் எடுத்துக்கோ அப்படி சொல்லியிருக்கேன். இப்ப நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். எல்லாம் 176 ஃபில் ஆயிடுச்சா? ஸோ இத நான் அப்படியே என்ன பண்றேன் அப்படின்னா, பெர்சன்டேஜ் சியா நானு காட்டப் போறேன். பாருங்க. ஸோ பெர்சன்டேஜ் சி. இப்ப நம்ம ரன் பண்ணுவோம். இப்ப பார்த்தீங்களா? ஸோ வந்து எனக்கு அந்த சீட் புக்கிங் கான்செப்ட் படி எம்ப்டி சீட் மாரி தெரியுது. ஆனா கேப் இல்லாததுனால உங்களுக்கு இதா இருக்கு. ஸோ நான் இப்ப கேப் உண்டாக்க போறோம். ஸ்லாஷ் டி. இங்க வந்து 2 சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கா? இன்னும் கொஞ்சம் ப்ராடா பண்ணலாம். இன்னும் பார்க்க நல்லாருக்கும். ஸோ 7 கிராஸ் சாரி 5 7 இன்டு 5. ஸோ 7 ரோஸ் 5 காலம்ஸ் இருக்கு. இத நான் வந்து 5 காலம்ஸ் 7 ரோஸ்ன்னு மாத்தலாம்னு நெனைக்கிறேன். நான் கீழ கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். நம்ம ஷோ பண்றது தான். இது வந்து நம்ம எப்படி ஷோ பண்ணணுமோ அப்படி நம்ம பண்ணலாம். ஸோ 5 ரோஸ் 7 காலம்ஸ். இப்ப இங்கே நம்ம எல்லாமே மாத்திரணும். 5 7 5 அகைன் 7. ஸோ வந்து இப்ப ரன் பண்றேன். இப்ப பார்த்தீங்களா நல்லா இருக்கு. மேல ஹெட்டிங்கும் அதுக்கு தகுந்தாற்போல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, ரொம்பவே நல்லாருக்கும். நான் டேப்ப வந்து பின்னாடி போடாம முன்னாடி போடுறேன். கொஞ்சம் தள்ளி வர்றதுக்காக. ஸோ கொஞ்சம் உள்ள தள்ளி வந்துச்சு. ஸோ இப்ப நானு அதே மாரி ஸ்லாஷ் டி ஸோ இப்ப பண்ணியாச்சு. இப்ப நம்ம தியேட்டர் பார்க்குறதுக்கு சீட்டு மாரி
நம்ம ஓரளவு அரேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ, இப்ப பார்க்க தியேட்டர் மாரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஹெட்டிங் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சுன்னா நல்லாருக்கும். இப்ப என்டர் யுவர் புக் ஷீட் நம்பர் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம இது 5 ரோஸ் 5 7 காலம்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் சீட்ட புக் பண்ணணும்னா, நம்ம ஈஸியா கோடிங்க ஈஸியா ஆக்கணுன்றதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, 0,0 0த் ரோ 0த் காலம் அப்படின்னு நான் டைப் பண்ணணும். அதாவது இங்க கேட்குறப்போ நான் எப்படி டைப் பண்ணுவேன் அப்படின்னா, 0,0 அப்படின்னு என்டர் பண்ணணும். அப்ப கமா யூஸ் பண்ணி நான் வந்து இன்புட் வாங்கணும். அப்ப ஸ்கேன்எஃப்ல பெர்சன்டேஜ் டி, பெர்சன்டேஜ் டி அப்படின்னு போட்டு பொசிஷன நம்ம லாக் பண்ணணும். எங்க ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, எந்த ரோஸ் அவங்க புக் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, ரோ, கமா, காலம். அப்ப ஆர் அண்ட் சி. எனக்கு ஆர் அண்ட் சின்னு சொல்லிட்டு மேல வேரியபிள் தேவை. ஸோ ஆர், கமா, சி வேரியபிள் வந்து நானு ஸ்டோர் பண்ணிட்டேன். மெமரி அலாட் பண்ணியாச்சு. கமா குடுத்ததுனால, நீங்க இன்புட்டும் கமா வச்சு தான் வாங்கணும். அப்ப என்டர் யுவர் சீட் நம்பர் டூ புக் அப்படின்னு போட்டு, அல்லது என்டர் யுவர் சீட் நம்பர் செப்பரேட்டட் பை கமா. செப்பரேட்டட் பை கமா. இப்போ நான் வாங்கினதுக்கப்புறம், அந்த பர்ட்டிகுலர் சீட்டு ஆர் அண்ட் சில அவங்க என்ன சீட் நம்பரோ, அத வந்து எனக்கு 176ன்னு இருக்கக்கூடியத நான் புக் பண்ணிட்டாங்கன்றத காட்டுறதுக்காக 219 மாத்தனோம்னா, அது வந்து அகைன் எனக்கு மாறிடும். இப்ப பாருங்க. அவங்க குடுத்துருக்க நம்பருக்கு சீட்ஸ் இந்த மாரி மாத்தணும். ஒரு சாம்பிள் ஐடியாக்காக சொல்றேன். ஆர்சி ஈக்வல் டு அந்த பர்ட்டிகுலர் 176 219 நான் சேஞ்ச் பண்றேன். ஓகே. இப்ப 219 சேஞ்ச் பண்ண உடனே, திரும்ப எனக்கு என்ன பண்ணணும்? இத பிரிண்ட் பண்ணி பார்த்தா தானே தெரியும். ஸோ, திரும்ப திரும்ப பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம டூ while வச்சு கன்டின்யூ பண்ணிக்கலாம். ஆனா, நான் இப்போதைக்கு திரும்ப பிரிண்ட் பண்ணி காட்டுறதுக்கு உங்களுக்காக நான் வந்து திரும்பியும் அந்த கோடிங்க மட்டும் காப்பி பண்றேன். ஆக்சுவலா அப்படி பண்ணக்கூடாது. நம்ம டூ while யூஸ் பண்ணி தான் நம்ம கன்டின்யூ பண்ணணும். இப்போ அகைன் சேவ் பண்ணிட்டு, எஸ் குடுத்துட்டு, இப்போ ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் புக் பண்ற மாரி நான் பண்ணியிருக்கேன். இப்ப பாருங்க. செப்பரேட்டட் பை கமா. இப்போ நம்ம எத்தனாவது ரோ குடுக்கலாம்? 3 ரோ பாருங்க. 3 ரோல 4த் காலம். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, 0, 1, 2 செகண்ட்ன்னு குடுத்துட்டு, இதுதான் 3 ரோ. 4த் காலம்ல ஸோ 3 ரோன்னு குடுக்குறேன். சென்டர்ல புக் ஆற மாரி இருக்கு பாருங்க. அந்த சீட்டு புக் ஆயிடுச்சா? நடுவுல மட்டும் ஹைலைட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இது வந்து காப்பி கிளியர் ஸ்க்ரீன் பண்ணிட்டு பண்ணோம்னா, திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆற மாரி இருக்கும் நமக்கு வந்து. ஸோ இத ஸ்விட்சும், டூ whileம் வச்சு நம்ம கன்டினியூயஸா புக் பண்ற மாரியும், சீட்டு புக் ஆக அமௌண்ட் இப்போ ஒரு டிக்கெட்டுக்கு ₹120 டோட்டல் அமௌண்ட் கால்குலேட் ஆகுற மாரி நம்ம கம்ப்ளீட்டா ப்ரோகிராம் பண்ண முடியும். அத நான் பண்ணி காட்டுறேன். இப்ப எனக்கு இது தேவையில்ல. ஸோ எனக்கு டூ whileல கன்டின்யூ பண்ணணும் இத. டூ கிளியர் ஸ்க்ரீன்ல இருந்தே கன்டின்யூ பண்ணணும். ஸோ டூ ஸ்க்ரீன கிளியர் பண்ணிட்டு, அந்த மெனு டிஸ்ப்ளே பண்ணுது. இது வந்து ஃபர்ஸ்ட்டே இனிஷியலைஸ் பண்ணிறணும். அப்ப இது உள்ள வரக்கூடாது. ஏன்னா இது ரீசெட் பண்ற மாரி. இது வந்து ஃபர்ஸ்ட்டே சீட்டினுடைய எம்ப்டி ஸ்பேஸஸ் செட் பண்ற மாரி. ஸோ, அதனால இத வந்து வெளியில டூ whileக்கு வெளிய. அப்போ அரே கிரியேட் பண்ண உடனே அத ரீசெட் பண்ணிடுறோம். எம்ப்டி ஸ்பேஸால ரீசெட் பண்ணிடுறோம். இது எம்ப்டி சீட் மாரி. எம்ப்டி சீட்டால ரீசெட் பண்ணிட்டு, நம்ம ஸ்க்ரீன வந்து ஷோ பண்றோம். எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஷோ பண்றோம். இதுதான் நம்மளோட இது. ஸோ, நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும்னா, இந்த மாரி பண்ணிக்கலாம். ஓகே. பார்க்க இன்னும் பெட்டரா இருக்கும். நல்ல கேப் போட்டு. இன்னும் கொஞ்சம் கேப். ஓகே. ஸோ, இது மாரி நம்ம பண்ணிட்டு, ஸ்க்ரீன் நம்ம இதே பிரிண்ட்எஃப் கீழ கூட குடுக்கலாம். ஸோ, எடிட்ல காப்பி.
ஸோ ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சீட்டை வந்து நம்ம காட்டுறோம். அவைலபிலிட்டி ஆஃப் சீட்டை நம்ம காட்டுறோம். காட்டுனதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து எதை புக் பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ என்டர் யுவர் சீட் நம்பர். இந்த இடத்துல இப்படி கேட்கறதுக்கு பதிலா ஒரு ஆப்ஷன் மாரி குடுக்கலாம். ஏன்னா நமக்கு சீட் புக் பண்ணலாம், கேன்சல் பண்ணலான்றதுனால, நான் ஸ்விட்ச் கேஸ் மாரி நான் வந்து ஆப்ஷன்ஸ் குடுத்து, நானு இது உள்ள பாஸ் பண்ணி, இந்த ஸ்விட்ச் கேஸ பொறுத்து எனக்கு வந்து சீட் புக்கிங்கா? அதுக்கு ஒரு கேஸ் 1. சீட் புக்கிங்னா கேஸ் 1. இது வந்து புக்கிங்க்காக. அதுக்குள்ள இந்த பர்ட்டிகுலர் இத நீங்க சீட் நம்பர கேட்டு, அ அவங்களுக்கு வந்து புக் பண்ணி காட்டணும். எந்த சீட்டு புக் ஆகணும் அப்படின்றத கேட்டுட்டு வெளிய பிரேக் பண்ணி வெளிய போற மாரி இருக்கணும். இந்த மாரி இருக்கும். கேஸ் 2 வந்ததுன்னா, கேன்சல் பண்ற மாரி. இப்ப கேஸ் 2 அப்படின்னு குடுத்துட்டு, இது வந்து கேன்சலைசேஷனுக்கு. கேன்சலிங். அதுக்கும் சீட் நம்பர். நீங்க வந்து சீட் நம்பர் கேட்டுட்டு, அந்த சீட் நம்பர அப்படியே இது பண்ற மாரி. கேன்சல் பண்ற மாரி. இங்க என்ன குடுக்கணும்? 219 தான் ஆல்ரெடி புக் ஆனது இருக்கும். மறுபடியும் 176ன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிறணும். ஒரு மெசேஜும் குடுக்கலாம் அவங்களுக்கு வந்து, நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா, இல்ல புக் பண்ணிட்டீங்கன்னா, யுவர் சீட் புக்டு சக்சஸ்ஃபுல்லி. புக்டு சக்சஸ்ஃபுல்லி. அது மாரி இங்கேயும் யுவர் சீட் கேன்சல்டு சக்சஸ்ஃபுல்லி. கொஞ்சம் லாஜிக் தெரியணும்னா நம்ம இந்த மாரி பண்ணி தான் ஆகணும். அப்ப இதுக்கு மேல ஒரு மெனு இருக்கணும். நமக்கு வந்து ஈஸியான ஒரு மெனு இருக்கணும். செலக்ட் பண்ற மாரி ஆப்ஷன. அப்ப பிரிண்ட்எஃப்ல நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, 1ன்னா புக்கிங். 2ன்னா கேன்சலிங். அல்லது கேன்சல் டிக்கெட் அந்த மாரி. 3ன்னா டோட்டல் அமௌண்ட். டோட்டல் அமௌண்ட் பாக்குற மாரி. 4ன்னா எக்ஸிட். சிம்பிளா இப்போதைக்கு. கேப் இங்க வேண்டாம். வேற ஏதாவது ஆட் ஆன் பண்ணணும்னா அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். அது சாம்பிளுக்காக பண்றேன். ஸோ இந்த மாரி ஆப்ஷன் குடுத்துட்டு, பிரிண்ட்எஃப்ல என்டர் யுவர் கோட். என்டர் யுவர் ஆப்ஷன் கோட். அப்படின்னு கேட்டு அந்த ஸ்கேன்எஃப்ல வந்து அந்த கோட வாங்கணும். பெர்சன்டேஜ் ஆம்பர்சண்ட் சாரி. அந்த ஆப்ஷன நம்ம வாங்கி, அந்த ஆப்ஷன இந்த ஸ்விட்சுக்குள்ள பாஸ் பண்ணணும். அவங்க என்ன விரும்புறாங்க? கேன்சல் பண்ண விரும்புறாங்களா? அப்படின்றத ஸ்விட்ச வச்சு டிசைட் பண்ணணும். அப்போ ஆப்ஷனுக்கு மேல ஒரு வேரியபிள் தேவை. சரியா? தேவையானத அப்பப்போ இந்த மாரி வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம் மேல வந்து. ஸோ இப்ப மெனு முடிச்சதுக்கப்புறம், நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறோம். என்ன ஆப்ஷன் வேணும்? புக் பண்ண போறீங்களா? கேன்சல் பண்ண போறீங்களா? அப்படின்றத இங்க கேட்குறோம். ஸோ புக் பண்ணணும்னா இந்த கேஸ் 1 ஒர்க் ஆகும். இப்போ கேன்சல் பண்ண போறாங்கன்னா, கேஸ் 2 ஒர்க் ஆகும். இதே இது டோட்டல் அமௌண்ட் பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, டோட்டல் அமௌண்ட் கால்குலேட் பண்ணணும். அப்போ ஒரு சீட்டினுடைய ரேட் வந்து ₹120ன்னு வச்சுக்கலாம். அப்ப டோட்டல் அமௌண்ட் டோட்டல்னு வச்சுக்கலாம். எப்பயுமே இந்த மாரி ஆப்ஷன்ஸ கொஞ்சம் இனிஷியலைஸ் பண்ணிடுறது நல்லது. 0ன்னு வச்சிருக்கிறேன் நானு. இப்ப புக் பண்ணாங்கன்னா என்ன பண்ணணும்? நம்ம அந்த டோட்டல் புக் பண்ண அடுத்த செகண்ட் டோட்டல் பிளஸ் ஈக்குவல் டூ அப்ப ஏற்கனவே இருக்க டோட்டலோட அப்ப 0 பிளஸ் ஆல்ரெடி 0 இருக்கு அதுல. இப்ப 0 பிளஸ்ன்னு அர்த்தம். ஏற்கனவே இருக்க டோட்டலோட ₹120 இன்க்ரீஸ் பண்ணணும். பாயிண்ட்ல நீங்க ஃப்ளோட் வச்சுக்கணும். இங்க என்ன பண்ணணும்? ஏற்கனவே இருக்க டோட்டலோட ₹120 இது ஒரு சிம்பிளான ப்ரோகிராம் தான். ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ப்ரோகிராம் சொல்ல முடியாது. ஆனா இத வந்து பெர்ஃபெக்ட்டா மாத்தலாம். அடுத்தடுத்து கோடிங் ஸ்டெப் ஆட் பண்றது மூலமா நம்ம மாத்த முடியும். இப்ப நம்ம மைனஸ் பண்ணியிருக்கிறோம் ₹120. இப்போ
கேஸ் 3 இருந்ததுன்னா, அவங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணணும். யுவர் டோட்டல் அமௌண்ட் இஸ் இன்டர்ஃப்ல யுவர் டோட்டல் அமௌண்ட் இஸ் ரூபீஸ் அப்படின்னு போட்டு, இங்க பெர்சன்டேஜ் டி அப்படின்னு குடுத்துட்டு, இந்த மாரி கூட சிம்பல் போடலாம். போட்டு கமா அந்த டோட்டல் டிஸ்ப்ளே ஆற மாரி. இப்ப நீங்க அந்த எத்தன சீட் புக் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சிம்பிள் பிரிண்ட் ஆஃப்ல யூ ஹேவ் புக்ட் இங்க எத்தன நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு குடுத்துட்டு, கமா இங்க வந்து அந்த டோட்டல் டிவைடட் பை 120. சப்போஸ் அவங்க வந்து 2 சீட் புக் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 220 டிவைடட் பை 120 சாரி 240 டிவைடட் பை 120னா அது 2 அப்படின்னு வரும். அப்ப 2 சீட்ஸ். யூ ஹேவ் புக்ட் 2 சீட்ஸ்ன்னு வரும். பட் 0ன்னு வரும்போது யூ ஹேவ் புக்ட் 0 சீட்ஸ் அப்படின்னு இருக்கும். அது பரவால்ல. இப்போ சாம்பிளுக்கு தானே பண்றோம். ஸோ பிரேக். தேங்க் யூ ஃபார் விசிட்டிங் அந்த மாரி கூட பண்ணலாம். கேஸ் 4 இருந்துச்சுன்னா, வெல்கம் பேக். தேங்க் யூன்னு குடுத்துட்டு, வெல்கம் பேக். நம்ம அவ்வளோதான் கன்சோல் பேஸ்டா பண்ண முடியும். ஸோ பிரேக்குன்னு குடுத்துட்டு, வெளிய வந்துரலாம். இது வந்து ஸ்விட்ச் முடியுது. கேஸ் எல்ஸா இருந்துச்சுன்னா என்ன பண்றது? அது டிஃபால்ட் கேஸ். அவங்க வேணும்னே வேற சம்மந்தம் இல்லாத கோட குடுக்குறாங்கன்னா, பிரிண்ட் ஆஃப்ல சாரி இன்வாலிட் ஆப்ஷன் கோடு அப்படின்னு குடுக்கணும். அங்கங்க ஸ்லாஷ் அண்ட் யூஸ் பண்ணிக்கணும். இல்லாட்டி நெக்ஸ்ட் லைன்ல வராது. அதனால சில விஷயம்லாம் நீங்க ஸ்லாஷ் அண்ட் போட்டு குடுங்க. பிரேக். ஸோ இப்ப நம்ம இங்க ஸ்விட்ச முடிக்கிறோம். இந்த ஸ்விட்ச முடிச்சுட்டு இங்க டூ ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? அந்த டூவ எங்க முடிக்கிறோம் அப்படின்னா, இந்த ஸ்விட்சுக்கு அப்புறம். அதாவது வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணலன்னா ஆன்சர் பார்க்க முடியாது. ஏன்னா இங்க பிரேக் ஆயி இந்த ஆன்சரே ஷோ ஆகுது. நான் அந்த கேஸ் 4ல உள்ள ஆன்சர் ஷோ ஆகுது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். தேங்க் யூ வெல்கம் பேக் பிரேக்குன்னு குடுத்தோனே இத விட்டு வெளிய வந்து, ஒருவேள டூ வொயிலுக்கு அடுத்த ஸ்டெப் போணும்னா, டக்குன்னு போயிட்டு கிளியர் ஸ்க்ரீன் குடுத்துருக்கோங்க எடுத்த உடனே டூ வொயில்ல. பாருங்க டூ ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்க்ரீன் கிளியர் ஆகி மெனு டிஸ்ப்ளே பண்ணணும். அப்போ டக்குன்னு ஸ்க்ரீன் கிளியர் ஆகும்போது அந்த தேங்க் யூ வெல்கம் பேக்ன்ற மெசேஜே உங்களால பார்க்க முடியாது. சப்போஸ் இந்த இத எடுக்கிறோம். இன்வாலிட்ன்ற மெசேஜே பார்க்க முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, டூ வொயில் நான் எழுதுறதுக்கு முன்னாடி, இங்க எழுத போறேன் டூ வொயில்னா, இங்க தான் வொயில் எழுத போறேன் அப்படின்னா, டூ வொயில் போறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி ஒரு வாட்டி வெயிட் பண்றதுக்காக கெட் சிஹெச் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ ஒரு என்டர் ஒரு ஒரு கீபோர்ட்லேருந்து ஒரு லெட்டர் வாங்குற வரைக்கும், இப்ப இந்த மெசேஜ ஷோ பண்ணிட்டு, ஒரு கீபோர்ட்லேருந்து என்டர் பண்ணி ஏதோ ஒரு லெட்டர் வாங்குற வரைக்கும் வெயிட் பண்ணும். அந்த டைம் நீங்க இத பார்த்துடலாம். சாரி இன்வாலிட் ஆப்ஷன் கோட் அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் என்டர் தட்டுவீங்களா? அதுக்கப்புறம் வொயல செக் பண்ணிட்டு மேல போகும்போது கரெக்ட்டா இருக்கும். அப்போ எப்பலாம் மேல போணும், எப்ப வெளிய போணும். 4 குடுத்தா மட்டும் தான். இதுதான் எக்சீடுக்குள்ள ஆப்ஷன். ஸோ 4 தவிர்த்து என்ன குடுத்தாலும் மேல போடும். அப்போ ஆப்ஷன் நாட் ஈக்குவல் டூ 4ஆ இருந்தா மேல போகும். சிம்பிள். இல்லாட்டி வெளிய வந்துரும். வெளிய வந்து தேங்க் யூ சொல்லலாம். பிரிண்ட்எஃப்ல ஒரு ப்ரோகிராம விட்டு வெளிய போறதுனால டிஃபரெண்ட்டா சொல்லலாம். ஸ்டார் போட்டுட்டு தேங்க் யூ. இந்த மாரி நம்ம சொல்லலாம். இதுனா ப்ரோகிராம் விட்டே வெளிய போற மாரி. இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? எப்படி இருக்குன்னு. இதில என்ன எரர் இருக்கு? எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ சிம்பிள் மறுபடியும் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அன்சைன்டு கேரக்டர்ல 2 டைமென்ஷனல் அரேல நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். கிரியேட் பண்ணிட்டு, அந்த அதுக்கப்புறம் தேவையான வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த பர்ட்டிகுலர் 2 டைமென்ஷனல் அரேல 176 அதாவது எம்ப்டி ஷீட்டால ஃபில் பண்றோம். இந்த லெட்டர் தான் எம்ப்டி ஷீட்டுக்கு நம்ம யூஸ் பண்றோம். அதனால 176 பண்றோம். வேற எதுவும் போடனாலும் நீங்க போட்டுக்கலாம்.
அப்புறம் டூ வைல். ஒரு ரிப்பீட்டேஷனுக்காக நான் டூ வைல் யூஸ் பண்றோம். இந்த டூக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு வாட்டி கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த வைல் இருக்க கண்டிஷன்ஸ பொறுத்து ரிப்பீட் ஆகும். ஸோ டூ வைல்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன பண்றேன்னா, எந்த கண்டிஷனும் செக் பண்ணாம ஸ்க்ரீன கிளியர் பண்ணிட்டு, என்னுடைய தியேட்டர் சீட்ட நான் காட்டுறேன். என்ன அவைலபிலிட்டி இருக்குன்னு காட்டிட்டு, ஒரு மெனுவ குடுத்துட்டு அதுக்கு கோடு கேட்குறோம். அந்த கோட ரிசீவ் பண்ணி ஸ்விட்சுக்குள்ள பாஸ் பண்றோம். இந்த ஸ்விட்ச்ல நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, அந்த ஆப்ஷன் அவங்க 1ன்னு செலக்ட் பண்ணா கேஸ் 1 சீட் புக் ஆகும். 2ன்னு செலக்ட் பண்ணா சீட் வந்து கேன்சல் ஆகும். 3ன்னு செலக்ட் பண்ணாங்கன்னா, அந்த அமௌண்ட் டிஸ்ப்ளே ஆகும் ஜஸ்ட். கேஸ் 4 செலக்ட் பண்ணா தான் வெளிய போறாங்கன்னு நெனச்சுட்டு பிரேக் குடுக்கும். இத தவிர்த்து 1லருந்து 4 தவிர்த்து என்ன பிரஸ் பண்ணாலும், சாரி இன்வாலிட் இன்புட் நீங்க 4 ஆப்ஷன்லயும் எந்த ஆப்ஷனும் நீங்க குடுக்கல. அதாவது இந்த 4 ஆப்ஷன்லயும் எந்த ஆப்ஷனும் நீங்க குடுக்கல. 1, 2, 3, 4 தவிர என்ன குடுத்தாலும், அது டிஃபால்ட்க்கு போயிட்டு, சாரின்னு சொல்லிட்டு பிரேக் ஆயி வெளிய வந்துரும் ஸ்விட்ச விட்டு. ஹெச்சிஎச்க்காக வெயிட் பண்ணும். அந்த டைம் இந்த மெசேஜ நீங்க பார்த்துக்கலாம். கண்டிஷன் செக் பண்ணும்போது, இது 5ன்னு குடுத்துருந்தீங்க, இல்ல 7 குடுத்துருந்தீங்கன்னா தான் டிஃபால்ட்க்கு வரும். அது நாட் ஈக்குவல் டூ 4ஆ இருந்ததுன்னா, 4 தவிர்த்து என்ன இருந்தாலும் ஏன்னா 3ஆ இருந்தாலுமே கன்டின்யூ பண்ணணும். ஸோ, அதனால என்ன இருந்தாலும் 4 அப்டின்னா மேல நாட் ஈக்குவல் டூ 4 அப்டின்றப்போ மேல போயிட்டு, திரும்ப ஸ்க்ரீன கிளியர் பண்ணி, உங்க அவைலபிலிட்டிய காட்டி அடுத்ததுக்கு ரெடி ஆயிரும். ஸோ, இத ரன் பண்ணி பார்க்கும்போது நல்லாருக்கும். நம்ம ட்ரை பண்ணுவோம். பார்த்தீங்களா, இப்போ வந்து நமக்கு தியேட்டர் புக்கு, ஆல்ஃபா, டிஜிட்டல் தியேட்டர் சும்மா பேருக்கு வச்சிருக்கோம் நம்ம. 1ன்னா புக்கிங். ஸோ, நான் 1 குடுக்குறேன். இப்போதைக்கு கரெக்ட்டான வேல்யூவே குடுங்க. தப்பானத நம்ம ஃபில்டர் பண்ணணும்னா, இன்னும் நம்ம கோடிங் எழுதணும் அதுக்கு. ஃபர்ஸ்ட் இனிஷியலா கரெக்ட்டா குடுத்தே பாருங்க. ஸோ, 1ன்னோனே என்ன கேட்குது? சீட் நம்பர் கேட்குது. நம்ம கமா குடுத்து குடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ நான் வந்து 1, 2 குடுக்குறேன். இல்ல 1, 1 குடுக்குறேன். இப்போ பாருங்க. என்டர் தட்டிட்டேன். வெயிட் பண்ணுது பாருங்க. யுவர் சீட் புக்ட் சக்சஸ்ஃபுல்லின்னு ஒரு மெசேஜ் குடுத்துருக்கோம். இல்லாட்டி என்ன நடக்குன்னே தெரியாது. ஸோ அந்த மெசேஜுக்கு அப்புறம் ஹெச்சிஹெச் இருக்கு இல்லையா? இப்போ ஸ்விட்ச விட்டு வெளிய வந்துருச்சு. ஹெச்சிஹெச்க்காக வெயிட் பண்ணுது. இப்போ நான் பிரஸ் பண்ணேன்னா, அகைன் வைல் செக் பண்ணும். நான் 1 குடுத்ததுனால நாட் ஈக்குவல் டூ 4 அப்போ வந்து 1 வந்து நாட் ஈக்குவல் டூ 4 தான். வைல் கண்டிஷன் ட்ரூ ஆயி திரும்ப டூ வைல்க்கு போயிரும். மேல போயிடும். இப்ப அகைன் இந்த ஸ்க்ரீன் கிளியர் ஆயி, மறுபடியும் இந்த தியேட்டர் டிஸ்ப்ளே ஆகும்போது, மேல இருக்கக்கூடிய அந்த 1, 1 எந்த பிளேஸ்ன்னு பாருங்க. 1வது ரோல 1வது காலம். ஸோ அந்த பர்ட்டிகுலர் இடம் மட்டும் ஹைலைட் ஆயி இருக்கும். ஏன்னா, அந்த இடத்துல இருக்க கோட மட்டும் நான் மாத்தியிருப்பேன். புக்டு சீட்ல. ஸோ பாருங்க புக் ஆன மாரி ஒரு ஃபீல் ஆகுது பாருங்க. இப்போ மறுபடியும் 1 குடுத்துட்டு அடுத்த சீட்டு. இப்போ வந்து ஒரு 2 சீட் இல்ல பக்கத்து சீட்டு போடணும்னு வச்சுக்கோங்களேன். ரைட் சைட்ல. இப்ப என்ன போடலாம்? அதே ரோ. அப்போ 1வது ரோ, ஆனா காலம் வந்து 2வது காலம். விச் மீன்ஸ் 3 காலம். இப்போ புக் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இப்ப நான் லாஸ்ட் குடுக்கணும்னு நெனைக்கிறேன். அப்போ 5த் ரோ. அப்போ 4த் காலம் இங்க பாருங்க. புக் பண்றேன். 4, 1, 2, 3, 4 7 தானே காலம். அப்போ 6 ஒரு இது கம்மியாவே குடுப்போம். ஏன்னா அரேன்றனால 0லருந்து ஸ்டார்ட் ஆகும். இல்ல எனக்கு இது கஷ்டமா இருக்கு 1, 1ன்னா நீங்க அங்க கோடிங்ல அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். பார்த்தீங்களா? அகைன் புக் ஆயிடுச்சு. இப்போ நான் கேன்சல் பண்ண போறேன். இப்போ அ எத புக் பண்ணலாம்? இன்னொன்னு புக் பண்ணிட்டு கேன்சல் பண்ணுவோம். அ அப்போது சொன்ன மாரி 3, 4 ஸோ பார்த்தீங்களா? 3, 4 நான் கேன்சல் பண்றேன். இப்ப புக் பண்ண 3, 4 வேண்டாம். ஸோ யுவர் சீட் கேன்சல்டு சக்சஸ்ஃபுல்லி. இப்போ என்டர் தட்டுனேன்னா பாருங்க கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டோட்டல் அமௌண்ட் பார்க்கலாம். 3 குடுத்தோம்னா பாருங்க 360. ஸோ அந்த ஸ்லாஷ் வரணும்னா டபுள் ஸ்லாஷ் 2 டைம்ஸ் போட்டா தான் அந்த ஸ்லாஷ் வரும். நான் 1 டைம் தான் போட்டிருக்கேன். அதான் வரல. ஸோ 3 சீட்டுக்கு 360 நம்ம புக் பண்ணியிருக்கோம். இப்போ அகைன் நான் ஒரு சீட்டு புக் பண்ணேன்னா இன்க்ரீஸ் ஆகும். திரும்ப கேன்சல் ஆகும். ஸோ ஒரு ஆர்டினரி கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு பக்காவா சீட் தியேட்டர் புக்கிங் கான்செப்ட்ட நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ நான் தப்பா குடுக்குறேன்னு வைங்க. 7ன்னா பாருங்க இன்வாலிட் கோடுன்னு வருது. ஸோ இந்த ஹெச்சிஹெச் போட போய் தான் நம்ம வெயிட் பண்ணுது. இப்போ அகைன் எக்ஸீட் குடுக்குறேன். 4 ஸோ தேங்க் யூ வெல்கம் பேக். அதுக்கும் வெயிட் பண்ணுது பாருங்க. இல்லாட்டி இந்த மெசேஜே நீங்க பார்க்க முடியாது. இப்போ நம்ம ப்ரோகிராமிங்கே முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் டேப் குடுத்தீங்கன்னா, இங்க தள்ளி வரும். ஸோ அத மாரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சில விஷயங்கள.
ஓகே. ஸோ இப்ப நீங்க அ ஆல்ஃபாப் அகாடமில நீங்க வந்து இது ஃபுல்லாவே நீங்க கிளாஸ்லயே சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் மாரி நீங்க பண்ணுங்க. வேற வேற சிம்பல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் எஃபெக்டிவா பண்ணலாம். ஏற்கனவே புக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நீங்க செக் பண்ணணும். அப்ப இங்க ஒரு இஃப் கண்டிஷன் எழுத வேண்டியிருக்கும். ஏற்கனவே நீங்க சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி, அதுல 219 அப்படின்னு ஆல்ரெடி இருந்ததுன்னா, ஏற்கனவே புக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும். இங்கேயும் அப்படிதான். அவங்க குடுக்குற அந்த வேல்யூல ஏற்கனவே 176 இஃப் கண்டிஷன்ல செக் பண்ணிட்டு, அது இல்லன்னா தான் நீங்க மாத்தணும். இருக்குன்னா, ஆல்ரெடி அந்த டிக்கெட் வந்து அ புக்கே ஆகல. ஸோ கேன்சல் பண்ண முடியாது அப்படி சொல்லணும். சொல்லிட்டு அப்படி பண்ணலன்னா, நீங்க டோட்டல் இன்கிரீஸோ, டிக்ரீஸோ பண்ணக்கூடாது. ஸோ அது மாரி இந்த ப்ரோகிராம இன்னும் என்ஹான்ஸ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. தேங்க் யூ. பை. ஸோ கோடிங் ஒரு வாட்டி காட்டிர்றேன். ஸோ இது ஒரு பார்ட்டு. தென் இது ஒரு பார்ட்டு. தென் ஸ்விட்ச் கேஸ். கேஸ் 1, கேஸ் 2 இது ஒரு பார்ட்டு. அகைன் கேஸ் 3, 4 அண்ட் டிஃபால்ட் இது ஒரு பார்ட்.